ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சமைக்க போறது கடமா பெப்பர் ஃப்ரை. இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். கடமா இப்போ க்ளீன் பண்ணி இங்க வச்சிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு தேவையானது காய்கறிகள் தான் வேணும். இப்போ அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். இப்போ நம்ம சந்தைக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வெங்காயம் தேவை. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சந்தையில பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போலாம். இப்போ க்ளீன் பண்ண கடமாவை கட் பண்ணி மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா, கிரேவி நல்லா அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க குழம்பு தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டே இன்னைக்கான குறள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கான குறள், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாஅர் எனின். அப்படின்னா, நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ, எவ்வளோ படிக்கிறதுனால கிடைக்கிற அறிவு, இது எல்லாமே கடவுளை தொழாம இருந்ததுன்னா அது அந்த அறிவு கிடைச்சும் நமக்கு பயன் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய விளக்கம். மறுபடியும் சொல்றேன், நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அந்த படிச்சதுக்குரிய அறிவு நமக்கு எப்போ கிடைக்கும்னா, கடவுளை நம்ம தொழுறப்பதான் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த அறிவு கிடைச்சும் பயன் இல்லை அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. குறளை மறுபடியும் சொல்றேன், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாஅர் எனின். இப்போ சமையலுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய், உப்பு, அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது இது எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ அடுப்புல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு கொஞ்சமா கொட்டிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது ரெண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த கடமாவை உள்ள சேர்த்துக்கலாம்.
கடமால நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. கடமாவே நல்லா தண்ணி விடும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாயிடும். நல்லா மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ கடமை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். லாஸ்டா பெப்பர், முக்கியமா பெப்பர் எடுத்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். மணக்கிற கடமா பெப்பர் ஃப்ரை ரெடியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் சமைச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.